இன்னைக்கு ஒரு அருமையான ரெசிபியோட வந்திருக்கேன். சென்னா புலாவ். சும்மா சாம்பார், குழம்பு, கூட்டுன்னு வைக்காம, ஒரு நாள் இந்த மாதிரி புலாவ் செஞ்சு உங்க லஞ்ச் பாக்ஸ்‌க்கும், உங்க லஞ்சுக்கும் வச்சுக்கோங்க. சூப்பரா இருக்கும். எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. மிக்ஸி ஜார்ல கை நெறைய கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மொளகா, முந்திரி, மிளகு, சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து மையா அரைச்சுக்கோங்க. பேன்ல எண்ணெய், நெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகணுங்க. இந்த அளவுக்கு ஆனதும் நம்ம அரைச்சு வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து குடுத்துருங்க. இப்ப மஞ்சத்தூள், மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. 2 தக்காளிய பொடியா கட் பண்ணி சேர்த்து நல்லா ஒண்ணு சேர வதக்கிக்கோங்க. ஓவர் நைட் சோக் பண்ண வெள்ளை கொண்டைக்கடலைய ஒரு 6 விசில் வச்சு எடுத்துருக்கங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி குடுத்துருங்க. 1 கப் பாஸ்மதி ரைஸ நல்லா நான் வாஷ் பண்ணிட்டு 2 கப் தண்ணி ஊத்தி ஊற வச்சிருந்தேன். ஸோ நான் அந்த தண்ணிய தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸும் சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததும் அரிசியும் சேர்த்துக்கோங்க. லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்ல குக் பண்ணுங்க. அரிசியும் தண்ணியும் ஈக்குவலா வந்துரும். இந்த மாரி கீழ இருந்து கலந்து குடுத்து தோசைக்கல் மேல 20 மினிட்ஸ் தம் போட்டு